ஹே மை பிஎல் பேடிஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு தாய் பிஎல் சீரிஸ் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பிளாட்டு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஹைப் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் மூடான் ட்ரைபுன்னு சில மக்களை காட்டுறாங்க. அந்த ட்ரைபில் இருக்க மக்களுக்கு என்ன ஸ்பெஷல்னால், அவங்க உடம்புல இருந்து ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பூக்கள் கட்டுறது வர மாதிரி நல்ல ஸ்மெல் வரும். இப்போ அங்கே என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, அந்த ட்ரைபோட வாரிசாக சான் அப்படிங்கிற பையனை தான் எல்லோரும் ஏற்கிறாங்க. அதுக்கான ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து மாத்தான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் எல்லாருக்கும் ஹெட்டு போல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சான், நீ வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ எக்காரணத்து கொண்டும் நீ இந்த மலைக்கு கீழே இருக்க மக்களை நம்பவே கூடாது. அவங்கெல்லாம் பேராசை பிடிச்சி நம்மளோட ஃப்ராக்ரன்ஸை திருடிக்க தான் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் கேர்ஃபுல்லாக யாரையும் நம்பிடாதன்னு தான் இந்த மாத்தா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சொல்லும் போதே நம்மளோட இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலாக குசுமா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ரெஸ் மீட் தான் போயிட்டுருக்கு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த கம்பெனியோட சிஇஓட தம்பி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டுருந்துச்சு, ஆனால் இடையில கொஞ்சம் பணத்தில் நிறைய பிரச்சனையாச்சு. பட் இப்போ அதெல்லாம் சரி செய்ய தான் எங்களோட புது வைஸ் பிரசிடெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ட்ரி ஆக்குறாங்க. நம்ம ஹீரோ தான் சிஇஓட பையன். அவரோட பேர் சென்ட். ஸோ சென்ட் என்ன சொல்கிறான்னா, இப்போ எங்கள் கம்பெனியில் புதுசாக ஒரு சென்ட் லான்ச் பண்ண போகிறோம். அதை வந்து இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு. அது வெளியே வந்தோன்னே கண்டிப்பாக எங்கள் கம்பெனி பழையபடி ஆகுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சித்தப்பா கூட பேசுகிறாங்க. அப்போ சித்தப்பாவும் இதை நியூஸ் நல்லா வெளியே போனால் நல்லதான், வைரல் ஆகிறது நமக்கு முக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவன் கேட்குறான், அந்த நியூஸ் இன் டெவலப்பில் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. பட் அவங்க சித்தப்பாவோ, இங்கே பாரு, நீ இப்போ தான் இங்கே திரும்பி வந்திருக்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு. இப்போ என்னென்னா, நம்ம ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் தானே சிஇஓ. அவர் வந்து 5 வருஷமாக படுத்த படுக்கை ஆகிட்டார். அவர் வந்து சித்தப்பா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் ஹீரோ வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கான். ஸோ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், நான் இப்போ படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன், இனிமேல் நான் உங்களை பார்த்துக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க சித்தப்பா கேட்குறாங்க, உங்கள் அப்பா இப்படி ஆனது காரணம் அவருக்கு இருக்க மன கஷ்டத்தினால தான் நீ நினைக்கிறியான்ட்டு. அதுக்கு இவனும் ஆமாம் அதனால தானேன்னு சொல்ல. அப்போ தான் அவங்க சித்தப்பா சொல்கிறாரு, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குன்ட்டு. என்னென்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு சென்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சென்ட்னால தான் இவங்க கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் ஆகி இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனாங்களே அந்த சென்ட்னால தான். பட் எப்போ என்னாச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அதுக்கான மூலப்பொருள் வந்து இவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அந்த மூலப்பொருள் இல்லாமல் அந்த சென்ட் இவங்க தயாரிக்க முடியல. அதனால் வேறு ஏதாவது ப்ராடக்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கடைசியில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் தான் கம்பெனி இந்த நிலைமைக்கு வந்து அப்பாவும் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்ல, இவன் கேட்குறான் அது என்ன மூலப்பொருள்ன்ட்டு. அப்போ தான் அவங்க சித்தப்பா டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. என்னென்னா, ஆரம்பத்தில் காட்டினாங்களே மூடான் ட்ரைப், அந்த ட்ரைப்லேருந்து ஒரு ஆள் மட்டும் இவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தான் இவங்க சென்ட்டில் இது பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அது நின்று போனனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பாவோட வேலையை இப்போ உன்னால் நிறைவேற்ற முடியுங்கிறாரு. அதாவது இவனை போய் மூடான் ட்ரைப்லேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க போல். ஸோ இவங்க அப்பாவை காப்பாற்றணுங்கிறக்காக, அப்போனா கம்பெனி நல்ல நிலைமைக்கு வரணும்ல, அந்த ரீசனுக்காகவே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் சன்னுன்னு ஒருத்தனுக்கு கால் பண்ணி சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு நேவிகேட்டர் வேணும், நான் வந்து மூடான் ட்ரைபுக்கு போகிறக்கு சரியான ஆளை பார்த்துக்கூடன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நேவிகேட்டரும் கிடச்சிட்டாங்க போல். இப்போ ஹீரோ வந்து அந்த மூடான் ட்ரைபை தேடி தான் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னு பெருசாக யாருக்குமே வெளியே தெரியாது. ஏன்னா அவங்க வெளியே யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க உள்ள. ஸோ மலை ஏறி அந்த காட்டுக்குள்ளே தான் இப்போ ஹீரோவும் அந்த வழிகாட்டுறவங்களும் நான் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சானை காட்டினாங்கன்னா, அவன் வந்து ஒரு லாக்கெட் பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அதான் சானோட அம்மா போல். அப்போ வந்து இந்த இடமே வந்து இந்த காட்டில் பூங்காட்டம் இருக்கும்ல, ஒரு லிமிட் வரைக்கும் தான் மக்கள் வர முடியும். ஸோ அந்த மாதிரி இடம் போல். அப்போ அங்கே இருக்கவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்க, சரி நாங்கள் சீக்கிரம் வெளியே வந்துடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சானை தவான்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கான், சான் என்ன பண்ணிகிட்ருக்கன்ட்டு. அப்போ சான் அங்கே வந்துடுறான், இல்லை சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆமாம் நீ கீழே போயிட்டு வந்தில்ல, கீழே இடம்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. எனக்கும் அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, அப்போ தவன் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, நீ கீழே அந்த இடத்துக்கு வரவே கூடாது, அங்கே இருக்க அதுவும் இல்லாமல் நீ இந்த ட்ரைபோட வாரிசு, உன்னை கண்டிப்பாக மாற்ற விட மாட்டாங்கன்னு சொல்ல, இவன் சொல்கிறான் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்ட்டு. ஏன்னா கீழே இருக்கவங்க எல்லோரும் கெட்டவங்கன்னு மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது எப்படி, அத்தனை பேரில் ஒருத்தர் கூடவா நல்லவங்க இருக்காமல் போயிடுவாங்க,
இருக்காங்கன்ட்டு சான் அங்கே போகிறதுலே குறியாக இருக்கான். பட் தவன் வந்து அங்கெல்லாம் யாரும் நல்லவங்க இல்லைங்கிற மாதிரி சொல்லி தான் அவனை கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே சென்ட்டை காட்டினாங்கன்னா அந்த வழிகாட்டவன் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். டே என்னடா 2 கிலோமீட்டர்னு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க, உனக்கு வழி தெரியுமா இல்லைன்னு சொல்ல அவன் சொல்கிறான் இந்த பக்கம் இருக்குன்னு தான் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்கன்ட்டு. இப்போ சானையும் தவானையும் காட்டினாங்கன்னா அங்கே மழை வர மாதிரி இருக்கா. ஸோ தவன் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ அதுக்கு முன்னாடி ஊருக்கு போயிருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ சானுமே அந்த மலையில் நான் மழை வர மாதிரி இருக்கிறத பார்த்து தான் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ சென்ட்டுமே அந்த வழிகாட்டுற என்ன சொல்கிறான்னா, அச்சச்சோ மழை வர மாதிரி இருக்குது, இந்த டைமில் நம்ம இப்படி ட்ரெக்கிங் போகிறது நல்லதில்லை, நம்ம திரும்பி தான் போகணுன்னு சொல்ல அங்கே சென்ட்டு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, நீ என்கிட்ட பணம் வாங்கியிருக்க, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த இடத்த நீ சரியாக காட்டல. இப்போ மழை வரப்போதுன்னு திரும்பியெல்லாம் என்னால் போக முடியாது, என்னை ஒழுக்கமாக கூட்டிகிட்டு போ, இல்லைனா என் பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும், ஒழுங்காக என்னை அங்கே கூட்டிகிட்டு போயின்னு சொல்ல அப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா சென்ட்டை முன்னாடி விட்டுட்டு அவன் ஓடிடுறான். அப்போ சென்ட்டுமே உள்ளே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கான். அப்போ ஒரு இடத்துல மலையில் வந்து சேறு வந்திருக்கும்ல, அதில் அவன் வலிக்கி அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்படியே உருண்டு உருண்டு போயிட்டுருக்கான். அப்படியே ஒரு இடத்துல விழுந்து அவன் மயங்கிடுறான். அதுக்கப்புறம் இவன் கண் முழிச்சு பார்க்கும்போது அவனை சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருக்குது, அழகான பூக்கள் இருக்குது, அந்த இடமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. அதில் எந்திரிச்சு இவனுக்கு தான் இப்போ கீழே விழுந்ததில் நல்லா அடிபட்டிருக்கும், நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கான். ஒரு பட்டர்ஃப்ளை இவனுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு, அது வழியில் தான் இவன் போயிட்டுருக்கான். இப்போ அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா போய் சானோட கையில் உட்காருது. அங்கே பார்க்கறக்கு அவனை சுற்றி அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ், அவ்வளோ அழகாக இருக்கான் சாணு. அதை வந்து சென்ட்டுமே பார்க்குறான். அப்படியே பார்க்கும்போது சாணி இவனை பார்த்து பயங்கரமாக பயந்துடுறான். பட் சென்ட் அவன் கையை பிடிச்சி உங்ககிட்ட ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ வந்து 2 பேர் விழுந்துடுறாங்க. அப்போ சான் ரொம்ப பயந்து தான் அவனை பார்த்துட்ருக்கான். பட் சென்ட்டுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கும்ல, அதில் அவன் மயங்கிடுறான். அதுக்கப்புறம் சான் இவனை ஒரு வீட்டில் வந்து படுக்க வச்சுருக்கான். அவனுக்கு மூச்சு விடுதம் விடுறானான்னு செக்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்பையும் சென்ட்டு கண் முழிச்சு இங்கே ஏதோ நல்ல ஸ்மெல் வருதுங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அது பக்கத்தில் இருக்க ஃப்ளவர்ஸ்லேருந்து வருது, காட்டுப்பூ அப்படின்னு சொல்ல இவன் என்ன பூன்னு கேட்குறான். ஏன் உனக்கு எல்லா பூவை பற்றி தெரியுமான்ட்டு சான் கேட்க அப்போ சென்ட் அப்படியே எழுந்துக்க பார்க்குறான். பட் சான் வந்து அவனை இருக்க சொல்கிறான். இங்கே பாரு, நீ ஏன் எழுந்துக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு மாத்திரக்கு வேறு துணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அதோட நீ வெளியே மட்டும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு தான் போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு காயத்துக்கு வைக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இவன் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறான். அப்போ அவனுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விடலான்னு இவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் பக்கத்தில் வரும்போது சானுக்கு அவனோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து வெளியே வருது. அது வந்து நல்லாவே சென்ட்டுக்கு தெரியுது. அப்போ கேட்குறான் இந்த வாசனை எங்கேருந்து வருதுன்ட்டு. அப்போ இவனுமே இவன் கையில் பூலாம் வச்சுருப்பான்ல, அதுலேருந்து தான் வருதுன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படியே சென்ட்டுக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்ருக்கான். அப்போ சான் கேட்குறான், நீ ஏன் இந்த காட்டுக்குள்ளே வந்துன்ட்டு. அப்போ சென்ட்டு சொல்கிறான், நான் வந்து ஒருத்தங்களை தேடி வந்தேன், உனக்கு இந்த மூடான் ட்ரைபுன்னு தெரியுமா, அவங்களோட உடம்புல இருந்து வாசனைகள் வெளிவரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது அவங்க எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அப்போ சான் பயந்துடுறான். இல்லையே, அப்போல்லாம் யாரும் எனக்கு தெரியாது, நீ இது ஒரு கட்டுக்கதைன்னு நினைக்கிறேன், அதை கேட்டு தான் இங்கே வந்திருக்க, இப்போ நீ ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் சென்ட்டோட சித்தப்பாவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி வழிகாட்ட போனவன் அவனை விட்டுட்டு வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னே சென்ட்டோட ஃப்ரெண்டு சொல்கிறான், சரி நான் நாளைக்கே போய் சென்ட் அந்த இடத்துல தேடுறேன்ட்டு. இன்னொரு பக்கம் தவான் வந்து சானை தேடிட்டு இருக்கான், அவன் எங்கன்ட்டு. அப்போ மாத்தாவும் பார்க்குறாங்க அவன் எங்கே போயிருப்பான்ட்டு. அப்போ தான் தவான் சொல்கிறான், அவன் கீழே போகணும் சொல்லிட்டு இருந்தான், ஒருவேளை அங்கே போயிருப்பானுன்ட்டு. இவங்களும் பயந்து அவனை தேடிட்டு இருக்காங்க. இப்போ சென்ட் அடுத்த நாள் காலையில் கண் முழிச்சு பார்க்கும்போது தான் அவன் அப்படியே ஜன்னலில் எட்டி பார்க்குறான். அங்கே சான் வந்து பூக்கள்லாம் பறிச்சிட்ருக்கான். அவனை சுற்றி அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ், பார்க்குறக்கே ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்கும். இவன் சொல்கிறான், இங்கே இருக்க பூக்களோட வாசனை, மண்ணோட வாசனைலாம் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்போ சானுமே, நீ நல்லா ஸ்மெல் பண்ணுறியன்னு சொல்ல, ஆமாம் நான் வந்து சென்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்ல வரான், ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஒரு மாதிரி இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் ஸ்டாப் பண்ணிடுறான். என் பேர் சென்ட்டுன்னு மட்டும் அவன் சொல்லிடுறான். அப்போ சானுமே அவனோட ஃபுல் நேம் வந்து கேசான், ஸோ வந்து என் பேர் கேசான்னு சொல்ல இவன் பார்க்குறான், போலன் தானே, ஸோ வந்து அது பெண்களோட பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல அப்போ சான் சொல்கிறான், ஆக்சுவலாக அவனோட பேர் வந்து ஒரு விதமான பூக்கள் அந்த போலன்னு இருக்குல்ல, அந்த நேமோடது தான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, பூக்களுக்கு ஆண் பெண்ணுலாம் கிடையாதுன்ட்டு. அப்போ சென்ட்டும் சிரிச்சிட்டு ஆமாம்மா கிடையாதுன்னு சொல்ல அப்போயுமே சான் கிட்ட இருந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வெளியே வருது. இவன் கேட்குறான், ஏய் உங்ககிட்ட இந்த ஸ்மெல் வரலையான்ட்டு. பட் இவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வந்துடுறான். பட் சென்ட்டுக்கு நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு. அவங்க சித்தப்பா சொன்னார்ல, அவங்க உடம்புல இருந்தால் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வெளியே வரும்ன்ட்டு, அது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இவன் சாப்பிட உட்காந்துருக்கும் போது கூட அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஒவ்வொன்றா மோந்து பார்த்துட்ருக்க. இவன் கேட்குறான் சானு, ஏன்டா இப்படி மோந்து பார்க்குற, நீ கண்டிப்பாக நாயெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்கான்.
இப்போ தவான் வந்து சாணுன்னு தேடிட்டு வந்துட்டுருப்பான். அந்த சத்தம் கேட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ வெளியே வராதுன்னு சொல்லிவிட்டு உடனே சான் வெளியே ஓடி போயிடுறான். ஆக்சுவலாக இவங்க வில்லேஜ் இருக்கும்ல, அந்த வில்லேஜ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் சானோட அம்மா வீடு இருந்திருக்கும். அங்கே தான் இவன் இப்போ சென்ட்டை தங்க வச்சுருக்கான். ஸோ வந்து தவான் அங்கே தேடிட்டு வரும்போது இவன் எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறான். அப்போ தவான் கிட்டேயும் நான் இங்கே தான் இருந்தேன், சும்மா வெஜிடபிள்ஸ் பறிக்க வந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தவானுமே நல்ல வேலை நீங்கள் கீழே போயிட்டேன், நாங்கள் பயந்துட்டோன்னு சொல்ல சான் சொல்கிறான், இங்கே பாருங்கள் நானும் வளர்ந்துட்டேன், எனக்கும் சில இதெல்லாம் இருக்கும், எனக்கு தெரியும், அது மாதிரி சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு கீழே போக ஆசை தானே, அதை இவங்க விடலைங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் சான் அங்கேருந்து போக தவனுமே அந்த வீட்டை பார்க்குறான். பட் அவனுக்கு எதுவும் சந்தேகம் வரல, அவங்க வந்து போயிடுறான். அப்புறம் அவனை எப்படியோ ஏமாற்றிட்டு சான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். பட் சென்ட் சொல்கிறான், இங்கே பாரு எதையும் மறைக்காத, ஏதோ பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது, பொய் சொல்லாத, அப்படியே நீ எல்லாத்தையும் கதவெல்லாம் மூடி வச்சுட்டு என்னை இங்கேயே மறைஞ்சிருக்க சொன்னேன், ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஏமாத்துற தொழில் செய்கிறீங்களான்ட்டு உண்மையை சொல்லு என்னங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கப்புறம் இவங்க ஒரு 6 மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சான் வந்து உண்மையை சொல்கிறான். என்னென்னா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை தேடி கீழே போயிருக்காங்க, அதாவது அந்த வெளியே இருக்க ஊருக்கெல்லாம் போயிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க அம்மா திரும்பி வரல. ஸோ வெளியே இருக்க உலகம் வந்து ஆபத்துன்னு தான் இவனுக்கு இது வரைக்குமே சொல்லி வளர்த்திருக்காங்க. வெளியாளுங்க உள்ளே வந்தால் கண்டிப்பாக அவங்க விடமாட்டாங்க. அதனால தான் இவனை மறைச்சி வச்சுருக்கிறதா சான் சொல்லிகிட்டு இருக்கான். அதோட மாத்தா போய் சொல்லுவாங்க, ஒருவேளை உங்கள் அம்மா உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இங்கே திரும்பி வந்துடுவான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் சானை பிடிச்சி என்னோட ஆறுதல் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் வந்து சென்ட் அவனோட கவலையை சொல்கிறான். என்னன்னா அவங்க அப்பா உயிரோடு தான் இருக்கார், ஆனால் அவளால் பேசக்கூட முடியாதுல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவை பழையபடி எனக்கு கொண்டு வரணும், அதுதான் சொல்ல. அப்போ சான் சொல்கிறான், எனக்கும் எங்கள் அம்மாவை நல்லா தேடி பார்த்து எங்கள் அம்மாவை எப்படியாச்சு இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் உறுதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஊருக்குள்ளே காட்டினாங்கன்னா அங்கே 2 பொண்ணுங்களுக்கு மேரேஜ் நடக்குது போல். மாத்தா வந்து சான் எங்கேருந்தா தேடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சான் அங்கே வந்து அந்த பொண்ணுங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்குறான். அப்போ வந்து அந்த ஊர் மக்கள்லாம் கலாய்ப்பாங்கல்ல, அவங்க வந்து சானையும் தவணையும் தான் கலைச்சிட்ருக்காங்க. அடுத்து உங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ் நடக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே எப்படி சீன் காட்டுறாங்கன்னா, தவனுக்கு ஒரு வேளை சான் மேலே லவ் இருக்கும் போல், அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. பட் சானுக்கு என்ன ஐடியான்னு இவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் சான் ஒரு மாதிரி சோகமாக இருக்க தவன் போய் கேட்குறான் என்னாச்சுன்ட்டு. அவன் அவங்க அம்மா பற்றி நினச்சி தான் சோகமாக இருக்கான். அப்போ மாதாவுமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போயே அவங்க மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு உங்கள் அம்மா உயிரோடு இருந்தானா கண்டிப்பாக இங்கே வருவான்ட்டு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் கடைசியில் இதை தான் சொல்லி முடிக்கிறீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்க வந்து சானை ஒரு வேலைக்கு கூப்பிடும்போது இவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்போ தவன் வந்து அந்த மாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பட் சான் பாவம் தானே, அது அவங்க அம்மாங்கும் போது அவனுக்கு கஷ்டம் இருக்கும் தானேன்னு சொல்கிறான். ஆனால் மாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு தவன், நீ உண்மையாலே சானை லவ் பண்ணுறனா அவனை எக்காரணத்தை கொண்டும் கீழே போக விட்டுறவே கூடாதுங்கிறாங்க. இப்போ சான் வந்து சென்ட் இருக்க இடத்துக்கு போக அங்கே அவன் வெளியே நெருப்பு மூட்டி வச்சுட்டு ஹாயாக நின்றுட்டுருக்கான். ஏன்டா உன்னை தான் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னலன்னு சொல்ல, இங்கே பாரு உங்கள் வில்லேஜ்லேருந்து இந்த இடம் ரொம்ப தூரம் தானே இருக்குது, உங்கள் ஆளுங்கள்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக இருக்க சொல்கிறான்னு சொல்ல, அப்போ இவனுமே இவங்ககிட்ட என்ன பேசுறதுங்க மாதிரி தான் சான் நின்றுருக்கான். அதோட சென்ட் என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு எனக்கு ஸ்டார் கேசிங் பார்க்கணும் போல் இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸுன்னு சின்ன பையனாட்ட கேட்டுட்ருக்க. அப்போ சானுமே சரின்னு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அவங்க ஸ்டார் கேசிங் பார்த்துட்டு இருக்கும்போது சான் கேட்குறான், பேங்காக் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரமா, அது எப்படி இருக்குன்ட்டு. அப்போ சென்ட்டுமே ரொம்ப தூரம்னா இங்கேருந்து சியாங்மை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 5 மடங்கு தூரம் வரும்னு சொல்ல, சான் அப்படியே இவனை பார்க்குறான். அப்போ தான் சென்ட்டுக்கு புரியுது, டேய் நீ சியாங்மை கூட நீ போனது இல்லையான்ட்டு. அப்போ சானுமே நான் இங்கேருந்து எங்கேயுமே வெளியே போனதில்லைங்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்காக் போய் எங்கள் அம்மாவை தேடி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்ல, அப்போ சென்ட் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தவனும் அது சானோட வீடு இருக்கும்ல, அங்கே வந்து தேடி பார்த்தா அவனை தேடிட்டு தான் இங்கே வந்திருப்பான். அவன் வீட்லேயும் இல்லை. இவனுக்கு தோணுது அவன் அப்பயே அங்கேருந்து கிளம்பிட்டானே, இவன் இங்கே வராமல் எங்கே போனான்ட்டு. அப்போ மாதாவை பார்க்குறாங்க, அவன் இவ்வளோ நேரம் எங்கே போயிருப்பான்னு யோசிச்சுட்டு அவங்க தேடிட்டுருக்க. இங்கே சென்டை சானை காட்டினாங்கன்னா ஏதோ காலடி சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க 2 பேரும் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது 2 பேர் பக்கத்தில் தானே இருக்காங்க. அப்போ சானுக்கு அவனோட ஃப்ராக்ரன்ஸ் வெளியே வருது. அப்போ சென்ட்டுமே சொல்கிறான், உன்கிட்டருந்து தான் அந்த வாசனை வருதுன்னு சொல்லிட்டு அவன் சானோட பக்கத்தில் வர கிட்டத்தட்ட கிஸ் பண்ணுற பொசிஷனில் தான் வந்திருப்பாங்க. அப்புறம் சான் வந்து விலகிடுறான். காலடி சத்தம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது கரெக்டாக மாத்தாவும் தவனும் அங்கே தான் வந்திருப்பாங்க. அவங்க இவங்க 2 பேரையும் பார்த்துடுறாங்க.
அவங்க சென்ட்டு கட்ட நேராக ஆயுதத்தை வச்சு நின்றுட்டுருக்கா. இவனுங்க 2 பேர் ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த ஸ்டோரி லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.